உலகத்தினுடைய அலுவல்களிலே நாம் பிஸியாக இருந்தாலும் இந்த நேரத்தை தேவ சன்னிதானத்தில் நாம் செலவிடும்படியாய் அதற்கு ஒதுக்கி நீங்கள் செலவிடுகிற இந்த ஒரு மணித்துளிகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தாவீதினுடைய ஒரு பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் என்று சொன்னால், தாவீது எப்போதும் உங்களுடைய ஆலயத்திலேயே நான் வாஞ்சிக்கிற ஆண்டவரே, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவர் என்று சொல்லி எப்போதும் ஆண்டவரையே வாஞ்சிக்கிறதுனாலதான் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலிலும் அவன் ராஜாவாக இருந்தான். தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனை சுற்றி இருக்கிற எந்த ராஜாக்களும் அவனுக்கு எதிராக எழும்பவில்லை. இவன் எங்கெல்லாம் யுத்தத்திற்கு போனான் அங்கெல்லாம் ஜெயம். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ராஜாவாக இன்றளவும் பேசப்படுகிற ஒரு ராஜாவாக தாவீதை வைத்ததனுடைய காரணம் அவன் தேவ சமூகத்தை தேடுகிறதுல ரொம்ப வாஞ்சி உள்ளவனா இருந்தான். அதனால இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பெரிய ஐயோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே என்று சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க, அல்லது ஒரு மணி நேரம் வீணாகுமே என்று சொல்லி நினைக்காதீங்க. உங்களை கம்பல் பண்ணி இந்த நேரத்துல வர வச்சிருந்தாலும் இந்த நாட்கள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள நாட்களா இருக்கும். கர்த்தர் தாமே இந்த நாள்ல நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாட்களில நாம் எஸ்ராவினுடைய புஸ்தகத்தையும் ஆகாய் சகரியா என்ற புஸ்தகத்தையும் ஒருங்கே வைத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்ராவினுடைய புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயம் 70 வருஷமாய் பாழாய் கிடக்கிறது, அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியினால் ஆண்டவர் உரைத்து, அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாய் ஒரே நாளிலே அந்நிய தேசத்து ராஜாவாகிய கோரேசினுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசி ஜனங்களை தட்டி எழுப்பி கிட்டத்தட்ட 50,000 ஜனங்கள் செருபாபேல் என்ற தலைவனின் தலைமையின் கீழாக இஸ்ரவேல் நாட்டுக்கு கடந்து வருகிறார்கள். கடந்து வந்தவர்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் தேவாலயத்திலிருந்து கொள்ளையடித்துக் கொண்டு போன எல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டது. இவர்கள் உற்சாகமாய் ஆரவாரத்தோடு, சிலர் பழைய ஆலயத்தினுடைய அந்த மகிமையை பார்த்ததுனால மிகுந்த அழுகையோடும் கூட அஸ்திபாரம் போடப்பட்டது. எஸ்ராவின் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம், அஸ்திபாரம் போடப்பட்டு என்றைக்கு அஸ்திபாரத்தினுடைய வேலை நடந்துச்சோ அப்பவே எதிர்ப்புகளும் தொடங்கிவிட்டது. அந்த எதிர்ப்புகள் என்ன செய்தது? அஸ்திபாரத்திற்கு மேலே பில்டிங் எழும்ப விடாதபடிக்கு அஸ்திபாரத்தோடு வேலை நிறுத்தப்படும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 15 வருடம் வேலை தடைபட்டு நின்றது. அப்ப ஏன் தடை என்று சொல்லி அதை குறித்து, தடைக்கான காரணம் என்ன, ஏன் ஆண்டவர் சில நேரத்தில் தடை செய்கிறார், அவர் திறக்கிறவரும் பூட்டுகிறவரும் என்று சொல்லி நாம் அதை குறித்து சிந்தித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தடை செய்ததனுடைய காரணம் என்ன என்று சொல்லி தடை செய்த அடுத்த அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசிகளை எழுப்பிவிட்டார். ஆகாயையும் சகரியாவை என்ற 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பிவிட்டார். அப்ப 2 தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய நாமத்துல ஜனங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் குறைகள் இருந்தது, ஏன் அவர்களால் எதிர்த்து இந்த ஆலயத்தை கட்ட முடியவில்லை என்று சொல்லி நேற்றைக்கு நாம் பார்த்தோம். இந்த ஆலயம் கட்டி எழுப்புகிறதை ஒரு எழுப்புதலுக்கு ஒப்பனையாக வைத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் பில்டிங் அல்ல, ஒரு எழுப்புதல் தேவை. தேசத்துல ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் தேவை. தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அப்ப எழுப்புதலுக்கு என்ன தடை என்று சொல்லி நாம் சிந்தித்தால், நம்முடைய வாழ்க்கையில சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு ஒரு சாதாரண விசுவாசி ஊழியர்கள் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, விசுவாசிகள் நாம் சபைக்கு போனால் போதும், தசமபாகத்தையும் காணிக்கையும் கொடுத்தால் போதும் என்று சொல்லி விசுவாசிகளுக்கு ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு பல வருஷங்களாய் விசுவாசிகள் இருந்ததுனால இன்றைக்கு தேசத்தில் எழுப்புதல் நடக்க முடியாதபடி, ஆத்தும அறுவடை நடக்காதபடிக்கு தேவனுடைய வேலை தடைபட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நேற்றைக்கு சிந்தித்தோம். அது மாத்திரமல்ல, சுயநலம் மிகுந்த அழைப்பு பெற்றவர்கள், தேவன் அவர்களை அழைத்தார், ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு, வலைகளை விட்டுட்டு அவருக்கு பின் சென்ற சீசர்களைப் போல ஆண்டவரை பின் செல்வதற்கு பலர் தயங்கி கொண்டிருக்கிறதுனால அவர்களுடைய வீடு, அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி அதிலேயே நோக்கமா இருக்கிறதுனால தேவனுடைய வேலை தடைபட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சிலர் பயந்து போய் பலன் இல்லாதவர்களாய்
இருக்கிறதுனால தேவனுடைய வேலையை செய்ய முடியாதபடிக்கு தடைபட்டிருக்கிறது என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ஆவியானவர் உங்களோடு பேசி இருந்தால், ஆண்டவரே நான் எந்த காரியத்தையும் நான் தடை செய்ய மாட்டேன், ஆண்டவரே எதை குறித்தும் நான் ஒதுங்கி நிற்க மாட்டேன், உங்களுடைய வேலையை செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தவர்கள் யாராவது நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, உங்களோட ஆவியானவர் இன்றைக்கு பேசும்படியாய் விரும்புகிறார். அல்லது தேவனுடைய வார்த்தை குறித்தோ அல்லது ஒரு எழுப்புதலை குறித்தோ அழைப்பை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ கரிசனை இன்னும் உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட போய் உங்களுடைய ரட்சிப்பை சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். ஏனென்றால் ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. ரட்சிப்பு என்பது பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறது. வேதத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ரட்சிப்பு என்பது கொலோசையர் நிருபத்துல 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப நானும் கிறிஸ்துவும் வேறல்ல, நானும் கிறிஸ்துவும் ஒன்று. அதுதான் ரட்சிப்பினுடைய அடையாளம். அப்ப கிறிஸ்துவுக்கு எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரம் இருந்தது உண்மை என்றால், ஜனங்களின் மேல அவருக்கு ஒரு மனதுருக்கம் இருந்தது உண்மை என்றால், ஜனங்களுக்காக சித்திரவதைகளையும் அவமானங்களையும் சகித்து தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தது உண்மை என்று சொன்னால், உனக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்து வெறுமனே உன்னை விடமாட்டார். அவர் கண்டிப்பாக ஆத்தும பாரத்தை உனக்கு கொடுத்து ஒரு தீர்மானம் எடுக்க வைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் எனக்கு ஆத்தும பாரம் வரவில்லை, எனக்கு அப்படி தோணல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நீங்க முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பை எனக்கு உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, உண்மையிலேயே நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீரா, எனக்குள்ள அப்படி தோணவில்லையே, ஒரு ஊழியத்தினுடைய எண்ணம் எனக்குள்ள வரமாட்டேங்குது என்று சொல்லி இன்றைக்கு நீங்க தேவ சன்னிதானத்தில் நீங்கள் கதறினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இல்லாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று நினைத்துக் கொண்டு உங்களையே நீங்கள் ஏமாத்தி கொண்டிருப்பீர்கள். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு நான் சுயநலத்தோடு என்னுடைய குடும்பம், பிள்ளைகள், மனைவி என்று சொல்லி, கணவன், என்னுடைய பெற்றோர்கள் என்று சொல்லி நான் நிற்க மாட்டேன் என்று சொல்லி, அல்லது பயந்து கொண்டோ பலனில்லை என்று சொல்றோ நான் ஒதுங்கி நிற்க மாட்டேன் என்று சொல்லி யாராவது உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் விரும்பி இருந்தீர்கள் என்றால், ஒருவேளை நேற்றைய தினத்துல ஆண்டவரே எப்படியாகிலும் நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், எப்படியாகிலும் உங்களுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளே வந்திருந்தால், அல்லது உங்களுடைய வாயை திறந்து நேற்று இரவு யாராவது ஜெபித்திருந்தீர்கள் என்றால், உங்களோடு இன்னைக்கு ஆவியானவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் அன்றைக்கு தேவாலயத்தை கட்டி எழுப்பும்படியாய் ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் பேசினது போல இன்றும் அதே தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள், நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலைகளை நடத்துங்கள், வேலைகளை நடத்துங்கள். போதும். இன்னைக்கு ஆவியானவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய நிலைமை எப்படியானாலும் இருந்திருக்கலாம். அன்றைக்கு எஸ்ராவினுடைய காலகட்டத்தில் எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. அவர்களால் அஸ்திபாரத்திற்கு மேலே பில்டிங் கட்ட முடியவில்லை. சோர்ந்து போனார்கள், தளர்ந்து போனார்கள். ஜனங்கள் தேவாலயத்தை முன்கொண்டு கட்ட முடியாதபடிக்கு 15 வருடம் ஒரு பெரிய கேப் உண்டாகிவிட்டது. அந்த கேப்ல தான் அவருடைய குறைவுகளை சுட்டிக்காட்டி அவர்களை திடப்படுத்தி அவர்களை அந்த வேலையை செய்வதற்காக ஆகாய் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பினார். இன்னைக்கும் அதே ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் ஆத்தும அறுவடை செய்யாதபடிக்கு, சுவிசேஷ ஊழியம் செய்யாதபடிக்கு, ஆண்டவருக்காக எதையுமே செய்யாதபடிக்கு, வெறுமனே ஒரு விசுவாசியாக, வெறுமனே ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு மட்டும் போய்கொண்டு வருகிறவர்களாக, அல்லது வெறுமனே குடும்பத்திற்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் மாத்திரமே ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் ஒருவேளை இருந்திருந்தால், அது தவறு என்று ஒருவேளை நீங்கள் உணர்ந்து எப்படியாகிலும் நான் ஆண்டவருடைய வேலை செய்ய வேண்டும், அதற்கு நான் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் யோசித்திருந்தால், இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ திடன்கொள், செருபாபேலே நீ திடன்கொள்,
பிரதான ஆசாரியனே திடன்கொள், தேசத்து ஜனங்களே திடன் கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வேலையை நடப்பியுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, யாரெல்லாம் வாஞ்சையோடு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தைரியமாக வேலையை நடப்பீங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய காலை எடுத்து வை, நீ தைரியமாய் முன்கொண்டு நடந்து வா, நீ ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியாய் ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலமாய் அன்றைக்கே பேசிவிட்டார். இன்றைக்கும் அதே வார்த்தை உன்னோடு கடந்து வருகிறது. நீ வேலையை நடப்பிக்கும்படியாய் எழும்புங்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, எதை குறித்து நீங்க யோசிக்க வேண்டாம். நேற்றைய தினத்துல நான் சொன்னேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்பாக வந்தா ஒருவேளை வாடகை கொடுக்க முடியாது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, அல்லது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாது என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சு கொண்டிருந்தால் நீங்க ஊழியம் அல்ல, நீங்க விசுவாசியாவே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. காரணம், அந்தந்த நாளுக்கு அதனின் பாடுகள் போதும். உனக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ அவருடைய வேலையை செய்யும் போது அவருடைய போஷிக்க மாட்டாரா? உலக பிரகாரமான ஒரு வேலையை செய்கிற ஒரு எஜமான் சரியாக சம்பளம் கொடுக்கும் போது பரம தகப்பன் சர்வலோகத்தினுடைய அதிபதி உன்னுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? தைரியமாய் வேலையை நடப்பீங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறது, எல்லாரும் வேலையை ரிசைன் பண்ணி ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லல. ஒரு விசுவாசியும் நீங்கள் வேலை செய்து கொண்டே ஊழியத்தை செய்ய வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முழு நேரம் ஊழியம் செய்தவர்களை விட பகுதி நேரமாய் வேலை செய்து, பகுதி நேரமாய் ஊழியம் செய்து, முழு நேர ஊழியர்களை விட அதிக ஆத்தும் அறுவடை செய்த அநேகர் இருக்கிறார்கள். பகுதி நேர வேலை செய்து சபைகளை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். பகுதி நேர வேலை செய்து அல்லது முழு நேர வேலை செய்து கிடைக்கிற நேரத்துல ஆண்டவருக்காக எழுப்பி செயல்படுகிறவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். நீங்க சாக்கு போக்கு சொல்ல முடியாது, நேரம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன் உனக்கு நேரம் இல்லை? உன்னுடைய சொந்த காரியங்களை செய்வதற்கு உனக்கு நேரம் இருக்கிறது அல்லவா? உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் என்று சொன்னால் நீங்கள் நேரத்தை ஒதுக்குகிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் என்றால் அதற்கு லீவு கிடைக்கிறது அல்லவா? ஆனால் ஆண்டவருடைய வேலை செய்யறதுக்கு மாத்திரம் உங்களுக்கு ஏன் அதற்கு தயக்கம்? ஆண்டவர் சொல்றாரு, இனிமேலும் நீ நிர்விசாரமா இருந்தால் எல்லா ஜனங்களை விட பரிதபிக்கப்பட ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்படும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறவர்கள் இன்றைக்கு வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். கடைசி கால எழுப்புதலுக்கு துணிந்து ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள் தேவை. நீங்க வேலை செய்யுங்க, வீட்டுல மனைவிகளா இருங்க, அல்லது நீங்க எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருங்க, நீ இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக செயல்பட முடியும். என்ன செய்வீங்களோ தெரியாது, ஆத்தும் ஆதாயம் செய்ய வேண்டும். அது உண்மையில விழுந்த கடமை. பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவனுக்கு அறிவிக்கவில்லை என்றால் அந்த குற்றம் என் மேல் சுமரும். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல குஷ்டரோகிகள் சொல்றாங்க, நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை நாங்கள் உடனடியாக போய் அறிவிக்கவில்லை என்றால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி அவர்கள் துரிதமாய் அந்த காரியத்தை நடப்பித்தார்கள். குஷ்டரோகிகளுக்கு இருக்கிற ஒரு உணர்வு கூட ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் வரவில்லை என்று சொன்னால் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், வேலையை நடப்பியுங்கள், வேலையை நடப்பியுங்கள், வேலையை நடப்பியுங்கள், ஊழியத்தை தொடங்குங்கள் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். சரி, ஊழியத்தை தொடங்குவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் ஊழியத்துல பூமியில ஊழியத்திற்கு வந்த போது அவருடைய உள்ளத்தினுடைய பாரத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36லிருந்து 38 வரைக்கும். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவருடைய உள்ளத்தினுடைய பாரத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆண்டவர் என்ன ஊழியம் செய்யறதுக்கு வர்றேன் என்று சொல்லி நீங்க உங்க உள்ளத்துல சொல்லியிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கேட்கும்போது முதலாவது சொல்றாரு, நீ தைரியமாய் வேலையை நடப்பி, நீ திடன்கொள், நீ வேலையை செய்ய ஆரம்பி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டார். என்றைக்கோ கொடுத்தாரு, இன்னைக்கு மீண்டுமாய் தட்டி எழுப்புகிறார். அப்போ அந்த வேலையை செய்யும் போது முதலாவது அந்த வேலை குறித்ததான கரிசனை நமக்குள்ள வர வேண்டும். என்ன, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது ஜனங்களை பார்க்கும்போது அவர் எப்படி பார்த்தார் தெரியுங்களா? ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள்,
சிதறுண்டு கிடக்கிறார்கள், தொய்ந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் மனதுருகினார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஊழியத்தை செய்யலாம், ஆனால் ஜனங்கள் மேல் ஒரு கரிசனை வரவில்லை என்றால், ஜனங்களை குறித்து ஒரு பாரம் உங்களுக்குள்ள வரலன்னா, ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் உங்களுக்கு வரலன்னா உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. ஆத்தும பாரம் இல்லாதவன் ஊழியத்திற்கு தகுதி இல்லாதவன். ஊழியம் என்பது போய் எல்லாரையும் கண்டித்து உணர்த்துகிறது அல்ல. ஊழியம் என்பது எல்லாருக்கும் போய் ஒரு வேலைக்காரனை போல, ஒரு தாசனை போல மற்றுள்ளவர்கள் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு உதவி செய்கிறது தான் ஊழியம். அதனாலதான் ஊழியக்காரன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆத்தும பாரம் உனக்குள்ள வர வேண்டும். இயேசு பாருங்க, ஜனங்களை பார்த்தோன்னா மனதுருகினார். உங்களுக்குள்ள அந்த மனதுருக்கம் இன்னைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எடுத்துடன் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்பாக ஆண்டவர் போக சொல்லிட்டார், ஆனால் அதற்கு முன்பாக இன்றைக்கு உனக்குள்ள ஒரு மனதுருக்கம் வர வேண்டும், உனக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் வர வேண்டும், ஜனங்களை குறிச்ச கரிசனை வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அழிந்து போகிற ஜனங்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். ஊழியத்தினுடைய முதல் ஸ்டெப்பே உன்னுடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். யாருக்கு நீ சுவிசேஷம் சொல்ல போகிறாயோ, யாருக்கு ஆண்டவரை பத்தி நீ பேச போகிறாயோ, அந்த நபரைக்காக நீ முழங்கால் படிக்கிட்டு தேவ சன்னிதானத்துல போராடாதபடிக்கு நீ வெறுமனே சுவிசேஷம் சொல்ல போனால் அங்கே வேலை நடக்காது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் பாருங்க மனதுருகி என்ன தெரியுங்களா சொல்றாரு, அறுப்பு மிகுந்து கிடக்கிறது, வேலையாட்கள் கொஞ்சமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கும் அதே நிலைமைதான், அறுப்பு மிகுந்து இருக்கிறது. இந்திய தேசத்துல கிறிஸ்தவர்களுடைய சதவிகிதம் எவ்வளவு? மூன்றாவது பெரிய மதம் என்று சொல்லி சொன்னாலும் கிறிஸ்தவர்களுடைய சதவிகிதம் 2.3 என்று சொல்லி மிக குறைவான சதவிகிதத்துல தான் இருக்கிறோம். அப்போ குறைந்த சதவிகிதம் உள்ள கிறிஸ்தவர்கள் இந்திய தேசத்தினுடைய மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடு தான் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள் ஒழிய, நார்த் சைடு எத்தனையோ மிஷனரிகளை அனுப்பியும் எத்தனையோ ஊழியர்கள் போயும் இன்னும் தேசம் சந்திக்கப்படாதவர்களுக்கு நிறைய எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஒருவேளை நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இனியும் தமிழ்நாட்டுல சுவிசேஷம் கடந்து போகாத கிராமங்கள் இருக்கிறது, சுவிசேஷம் கடந்து போகாத வீடுகள் இருக்கிறது, இயேசுவை குறித்து அறிவில்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? அறுப்பு மிகுந்து கிடக்கிறது. அறுக்கிறதுக்கு யார் இருக்கிறா? யார் அந்த அறுப்பு வேலை செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட்ட உன்னையும் என்னையும் விட வேற யார் வந்து அந்த அறுப்பு வேலை செய்ய முடியும்? ஆண்டவர் உன்னை ரட்சித்தது அதற்காக அல்லவா? உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அல்லவா? உன்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் அல்லவா? உன்னுடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார் அல்லவா? இன்றைக்கு வரைக்கும் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது உன்னுடைய சுத்த கிருபை அல்லவா? ஒரு நன்றி உணர்வு உனக்கு வர வேண்டாமா? இன்னைக்கு ராத்திரி படுத்தால் நாளைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறது அவருடைய கையில் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு எஜமானுக்கு எவ்வளவு சின்சியரா நம்ம ஒர்க் பண்றோம், எவ்வளவு சின்சியரா ரிப்போர்ட் பண்றோம். உங்களுடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக சீரியஸாக அந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு மனம் இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, ஒரு விசுவாசியை பார்த்து சொல்லுகிறேன், ஊழியர்கள் அல்ல, ஒரு விசுவாசியும் ஒரு தேவனுடைய பிள்ளையும் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான கடமை இது. அறுப்பு மிகுந்து கிடக்கிறது, ஜனக்கூட்டம் மிகுந்து கிடக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகிற ஜனங்களை குறித்த கரிசனை உங்களுக்கு வர வேண்டும். உன்னுடைய ஆபீஸில் இருக்கிற அவிசுவாசிகளை குறித்த கரிசனை உனக்கு வர வேண்டும். உன்னை வீட்டை சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்த கரிசனை உனக்கு வர வேண்டும். அப்படி ஒரு பாரம் உனக்குள்ள வரலன்னு சொன்னா சம்திங் ராங் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிறது. இயல்பாக உனக்குள்ள ஆண்டவர் இருந்தால், ஆவியானவர் இருந்தால் அவரால் சும்மா இருக்க முடியாது. ஆத்தும பாரம் உனக்குள்ள ஏவ தொடங்கிவிடும். அப்படி ஆத்தும பாரம் வந்தவர்கள் தான் வேலையையும் குடும்பத்தையும் பணத்தையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவருடைய நாமம் தான் எனக்கு முக்கியம், அவருடைய வேலை தான் முக்கியம் என்று சொல்லி அநேகர் வந்திருக்கிறார்கள். உன்னால் ஏன் அப்படி வர முடியவில்லை? உன்னால் ஏன் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியவில்லை? உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு தாகத்தோடு இருந்தீங்கன்னா முதலாவது அந்த மனதுருக்கத்தோட இன்னைக்கு ஜெபிக்க தொடங்குங்க. அறுப்பு மிகுதியா இருக்கிறது, வேலையாட்கள் கொஞ்சமா இருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். வேலையாட்களை அனுப்ப வேண்டும். அதை நம்ம நல்லா செஞ்சுட்டு இருக்கிறோம். அனுப்புங்க ஆண்டவரை. யார் போறது? போக வேண்டியவங்க எல்லாம் அனுப்புங்கன்னு சொன்னா வேற யார் போறது? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்காக நீங்க போறதுக்கு நீங்க தயாரா? உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு நான் சொல்லல. நீ இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யறதுக்கு தயாரா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தயாரா? இருக்கிற இடத்துல சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு தயாரா?
எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆவியானவர் அப்படிப்பட்ட தலைவர்களை, அப்படிப்பட்ட எழுப்புதல் வீரர்களை, அப்படிப்பட்ட விசுவாசிகளை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அப்படி ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு விரும்புகிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த பாரத்தை சொல்லிட்டு அடுத்த சாப்டருக்கு வர்றாரு. முதல்ல இந்த வேலை செய்யறதுக்கு என்னை பின்பற்றி வருகிற ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும், அவர்களை ட்ரெயின் அப் பண்ண வேண்டும் என்று சொல்லி சீசர்களுடைய பட்டியல் அங்கு வருகிறது. முதலாவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து 12 சீஷர்களை சூஸ் பண்ணி அவர்களை வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பாருங்க. அவர்களுக்கு சீசர்களை வர வைத்து அவர் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு சீசர் கூட்டத்தை உருவாக்கி அவர்களை அனுப்பும்படியாய் அவர்களுக்கு வல்லமைகளையும் அதிகாரங்களையும் அவருக்குள்ள என்னவெல்லாம் இருந்துச்சோ அதை அவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்தளித்து, நீங்க போங்க, எப்படியாவது போய் அறுவடை செய்யுங்க என்று சொல்லி அன்றைக்கு அவர் அனுப்பி வைத்தார். அன்னைக்கு அவர் அனுப்பி வச்சங்காட்டிக்கு தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு தோமா இந்திய தேசத்துக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி நமக்குள்ளே பிரகாசித்திருக்கிறது. இன்னைக்கு நமக்குள் இருக்கிற இருள் நீங்கி இருக்கிறது. இன்னைக்கு நான் பரலோகம் போவேன் தைரியமா நீங்க சொல்றீங்களே, அன்றைக்கு அனுப்பப்பட்டவர்கள் வந்தனாலதான் இன்னைக்கு நம்ம சொல்லுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவங்க அன்னைக்கு வரலன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் நரகத்துக்கு போயிருப்போம். ஆனா இன்னைக்கு அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். நீங்க போறதுக்கு தயாரா? நம்ம தயாரா இல்லை. ஏன்? அன்னைக்கு அவங்க வரலன்னா இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம் அல்லவா? ஆனா நம்ம சுயநலத்தோட இன்னைக்கு இருந்துட்டோம். நம்மளை சுத்தி நம்ம கூட டெய்லி பேசுறவங்க, நம்மளோட பழகுறவர்கள், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, நம்முடைய தேசத்துல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் எப்படி அழிஞ்சு போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட சுயநலக்காரர்களா இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் இன்னைக்கு எழுப்புதல் தடைபட்டு கிடக்கிறது. ஆனால் இன்னைக்கு எப்படியாவது ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், வேலையை நடத்துங்கள், எழும்புங்கள், பில்டிங் எழுப்பட்டும், எழுப்புதல் தொடங்கட்டும். நீ எழுப்பினால் எழுப்புதல் தொடங்கி விட்டது என்று சொல்லி அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, அன்னைக்கு நீங்க அனுப்புனது போல இன்னைக்கு என்னையும் நீர் அனுப்புகிறீர் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். பலருக்கு என்ன தெரியுங்களா, ஆண்டவர் வந்து தரிசனம் கொடுக்கணும். முன்னாடி வந்து தரிசனம் கொடுத்தா தான் இவர்கள் நம்புவார்கள். வேதம் சொல்லுகிறது, தரிசித்து நடக்கிறது அல்ல புதிய ஏற்பாட்டு சத்தியம், நீ விசுவாசித்து நடக்க வேண்டும். நீ விசுவாசி. இது பேசுகிறது வார்த்தையாகி தேவன் உன்னோடு பேசுகிறார் என்பதை நீ விசுவாசி. நீ விசுவாசித்து முன்கொண்டு நடக்க வேண்டும். எல்லாத்துக்கும் நீ தரிசிச்சு ஆண்டவர் எனக்கு முன்னாடி வந்து தரிசனம் கொடுத்தால்தான் நான் ஊழியத்துக்கு போவேன்னா இந்த நாட்களில் நீ ஊழியத்துக்கு வரப்போறது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி நீ உறுதிப்படுத்தி கொண்டு, வார்த்தையின் மூலமாய் உறுதிப்படுத்தி கொண்டு நீ போ. உன்னுடைய ஊழியத்தை அவர் உறுதிப்படுத்துவார். அவர் கன்ஃபர்மேஷன் கொடுப்பார். ஒரு நாள் உன்னை வீணாக விட மாட்டார். அதற்காக தரிசனம் கொடுக்க மாட்டார் நான் சொல்லல. அவர் யாருக்கு கொடுப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை கொடுத்தா சந்தோஷம், ஆனா தரிசனத்துக்காக நீ வெயிட் பண்ணாதே. ஆண்டவர் உன்னோடு பேசும்போது நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அனுப்ப ஆரம்பித்து விட்டார். சரி, இப்போ அனுப்பப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுவதும் அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். நாம் சில காரியங்களை அதெல்லாம் நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஒருவேளை உங்களோட ஆவியானவர் அதை பேசி எப்படி ஊழியத்தை செய்கிறது, எதை செய்யக்கூடாது என்பதை இன்றைக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிங்களேன். 10ஆம் அதிகாரம் மத்தேயு 10:7வது வசனம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுவிசேஷ வேலைக்காக நீங்க போகும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். இயேசு பூமிக்கு வந்து என்ன பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதுதான் அவருடைய பிரசங்கம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அற்புத அடையாளங்களை முன்னிறுத்தி பிரசங்கம் பண்ணாதிருங்கள். வியாதி சுகமாயிரும் வாங்க, கடன் பிரச்சனை சரியாயிரும் வாங்க, குழந்தை பிறக்கும் வாங்க, கல்யாணம் ஆகும் வாங்க. யார் சொல்லி கொடுத்தது இதை? அது சுவிசேஷம் அல்ல. இயேசு என்ன பண்ணாரு? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், நரகம் இருக்கிறது. அதுதான் சுவிசேஷம். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு என்று ஒருத்தர் வந்தார். அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். அவருடைய ரத்தம் அவருடைய பாவத்தை கழுவும். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை சொல்றதை விட்டுட்டு நேரா போன உடனே எங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு வியாதி சரியாயிரும், எங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு பணம் கிடைச்சிரும். யார் அப்படி சொன்னது?
அதனாலதான் இன்னைக்கு தேசம் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. அவங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சு, மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, அது அல்ல. ஊழியம் செய்யறதுக்கு நீங்க தயாரானால் முதலாவது இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை தான் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுவிசேஷத்திற்கு உள்ளே அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்கிறது. சுவிசேஷம் ஒருத்தனுக்குள்ள போச்சுன்னா அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே போயிடும். ஒளி அவனுக்குள்ள போச்சுன்னா அவனுக்குள்ள இருக்கிற இருள் வெளியே போயிடும். இருள் வெளியே போகும்போதே கொடிய வியாதிகள் வெளியேறும். இருள் வெளியே போகும்போதே அவனுடைய பிரச்சனைகள் மாறும். இருள் வெளியே போகும்போதே அவனுக்கு அற்புதம் நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மலைவாழ் மக்களை சார்ந்த ஒரு பையனை நான் சந்திக்க நேர்ந்தது. அன்னைக்கு ஊழியத்துக்கும் வரல, ஊழியத்துக்கும் நான் ஒப்பு கொடுக்கல. யதார்த்தமாய் உட்கார்ந்து நாங்கள் 2 பேரும் பேசி கொண்டிருந்தோம். அவன் ஒரு மனிதனை நேருக்கு நேர் கூட பார்க்க மாட்டான். அந்த மாதிரி அந்த தம்பி நேருக்கு நேர் கூப்பிட்டா சுத்தி தான் வருவான், சைடா தான் பார்ப்பான். ஒரு இருளின் ஆதிக்கத்தில் அவன் இருந்தான். அவனிடத்துல கேஷுவலாக இயேசுவை குறித்து பேசி கொண்டிருந்த போது அந்த இயேசு என்ற அந்த வார்த்தையும் அந்த சுவிசேஷத்தினுடைய வார்த்தையும் அவனுக்கு உள்ள போகும்போது அவனுடைய முகத்துல ஒரு மாற்றம் வருகிறதை நான் லிட்டரலாவே பார்த்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே அவன்கிட்ட சொல்லல. அந்த வார்த்தை அவனுக்குள்ள போகும்போது அவன் கழுத்தில் இருக்கிறதையும் கையில் இருக்கிறதையும் அவனாக அறுத்து வீசி அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்க முடிஞ்சது. சுவிசேஷம் உள்ளே போகும்போதே விடுதலை நடக்கும். சுவிசேஷம் உள்ள போகும்போதே பிசாசு ஓடும். சுவிசேஷம் உள்ள போகும்போதே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். நீ சுவிசேஷத்தை தான் பிரசங்கிக்கணுமே ஒழிய நீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் முன்னிறுத்தாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சீசர்கள் இன்றைக்கு வேண்டும். ஒருவேளை ஊழியம் செய்யணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் தயாராகிறேன் ஆண்டவரே, இயேசுவை குறித்து நான் பேசுறதுக்கு தயாராகிறேன் ஆண்டவரே என்று இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். சீசர்கள்கிட்ட ஆண்டவர் முதலாவது அதை சொல்லுகிறார். இரண்டாவதாக 8வது வசனத்தை வாசிங்களேன். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலையும் பாத்தீங்கன்னா அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்போது இயேசுவின் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். அப்போஸ்தலனாய் பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறாரு, புறஜாதிகளுக்குள்ளே அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தான் சுவிசேஷத்தை அவர் கொண்டு போனார். சுவிசேஷம் என்றாலே அது கூடவே அடையாளங்களும் அற்புதங்களும் இருக்குதுங்க. அது நீங்க யாரானாலும் சரி, சாதாரண விசுவாசியா இருக்கலாம். நீங்க சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா, நீங்க சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா 100% நீங்க விசுவாசிங்க. அந்த சுவிசேஷத்துக்கு பின்னாடியே அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்கும். அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படி, இயேசுவே தெய்வம் என்று நீங்க சொல்லும்போது அதை உறுதிப்படுத்தும்படி ஆவியானவர் இறங்கி அங்க சாட்சி கொடுப்பார். ஆவியானவருடைய வல்லமை அங்க இறங்கும் போது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நீங்க போய் அங்க போனோடனே ஜனங்களுக்குள்ள விடுதலை நடக்கும். நீங்க சுவிசேஷத்தை உள்ள கொண்டு போவீங்க. அடுத்து அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அங்க விடுதலை நடக்கும், வியாதிகள் சுகமாகும், அற்புதங்கள் நடக்கும். அதே நேரத்துல இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கிறிஸ்தவம் ஊழியம் ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. கட்ட உடைக்கிறதுக்கு ஒரு ஃபீஸ், ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஃபீஸ், அப்பாயின்மெண்ட். யார் சொன்னது? எனக்கு அருமையானவர்களே, இது அல்ல கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். அவர் சொல்றாரு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு ஃபீஸ் வாங்காத. வியாதி சுகமாகிறதுக்கு ஃபீஸ் வாங்காதீங்க. அது ஃபீஸ் வாங்குறதுக்கு அல்ல ஆண்டவர் சொல்ல. நீ இலவசமாய் பெற்றுக்கொண்டது. சுகம் கொடுக்கிறது நீங்களா ஆண்டவரா? அவர்தான் சுகத்தை கொடுக்கிறார். அநேக ஊழியர்கள் இன்றைக்கு தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் பண்ணா இவ்வளவு காணிக்கை கொடுத்தாதான் ஜெபத்துக்கு வருவேன் என்று சொல்லுகிறது. காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கு ஒரு ஜெபம், காணிக்கை கொடுக்காதவர்களுக்கு ஒரு ஜெபம். அல்லது அப்பாயின்மெண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணுகிறது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? வியாபாரம் அல்ல இது. தேவனுடைய ஊழியம் வியாபாரம் அல்ல. ஒருவேளை எழுப்புதலுக்கு என்று ஆண்டவர் உன்னை முன்குறித்தால் இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, செத்தவனே உயிரோடு எழுந்தாலும் நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. காணிக்கை கொடுக்கிறது அது வேற. ஜனங்கள் உற்சாகமாய் கொடுத்தா நீங்க ஜெபம் பண்ணி வாங்குங்க, அது அவர்களுக்கு ஆசீர்வாதம், அது வேற. ஆனால் நீ ஃபீஸை பிக்ஸ் பண்ணாத. முதலாவது இலவசமாய் கொடுக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கள். அநேக ஊழியர்கள் இன்னைக்கு பணத்துல விழுந்ததுனால இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாதபடிக்கு இருக்கிறது.
தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணி தடைபட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உன்கிட்ட கேட்கிறாரு, நான் உனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறேன். இந்த இலவசமான சுவிசேஷத்தை கொண்டு போறதுக்கு நீ தயாரானால் உன்னை கொண்டு ஒரு எழுப்புதலை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வியாதிகள் சுகமாகும், கட்டுகள் உடையும், அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். நீ என்ன பண்ணு, இலவசமாய் கொடுத்துரு. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். ஏன் நீங்க இலவசமா கொடுக்கணும்னா வாசிங்க. உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க தைரியமா போங்க. நீங்க பிக்ஸ் பண்ணாதீங்க, ரேட்டு பிக்ஸ் பண்ணி போய் ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க போய் உங்க வேலையை செஞ்சா பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ வேலை செஞ்சினா கூலிக்கு நீ பாத்திரனா இருக்கிறாய். அவர் அநீதி உள்ள எஜமான் கிடையாது. நீ வேலை செய்து பார், உனக்கு கூலியை கொடுப்பார். நீ சுவிசேஷத்துக்கு இன்னைக்கு இறங்கிப்பார், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறிடும். இன்னைக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லிப்பார், உன்னுடைய கடன் பிரச்சனை சரியாயிரும். நீ சுவிசேஷத்துக்கு இறங்கிப்பார், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் சால்வ் ஆயிரும். நீ வேலை செஞ்சா உனக்கு கூலி. அது மாத்திரமல்ல, நீ சுவிசேஷ வேலைக்கு போய்ப்பார், ஒரு நாள் உன்னை பட்டினி போட மாட்டார் ஆண்டவர். எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உனக்காக ஒரு காகத்தை அனுப்புவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, சுவிசேஷத்தினுடைய பவர் என்ன என்று உங்களுக்கு தெரியல. மலைகளின் மேல் சுவிசேஷருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. இருக்கிறதுலயே பெரிய ஊழியம் சுவிசேஷ ஊழியம். இன்னைக்கு தீர்க்கதரிசி ஆகணும், அப்போஸ்தலன் ஆகணும், அற்புதம், எல்லாரும் சுவிசேஷகனா இருக்கணும்னு விரும்புங்க. சுவிசேஷ ஊழியத்தை நீ செய்ய, உனக்கு போஸ்டிங் கொடுக்கிறது அது அவருடைய வேலை. எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் மேலே விழுந்த கடமை அது. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்திற்குள்ள வல்லமை இருக்கிறது, சுவிசேஷத்திற்குள்ள அதிகாரம் இருக்கிறது. சுவிசேஷத்திற்கு பிசாசு நடுங்குவான். சுவிசேஷத்தினுடைய வல்லமைக்கு அந்தகார கிரியைகள் அழிய ஆரம்பிக்கும். ஒரு சுவிசேஷத்துக்கு ஒரு தேசத்தை பிடிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஒரு சுவிசேஷத்திற்கு கடினமா இருக்கிற மனிதனை உடைக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஒரு சுவிசேஷத்திற்கு விக்கிரகத்தினுடைய அஸ்திபாரங்களை இழக்குவதற்கு வல்லமை இருக்கிறது. அந்த சுவிசேஷம் உனக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. இன்னைக்கு அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கருமையானவர்களே, வேலை நடப்பீங்கள், எழுந்து கட்டுங்கள், ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார். இலவசமாய் ஊழியத்தை செய்யுங்க, உன்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். இலவசமாய் நீ சுகத்தை பண்ணு, இலவசமாய் மற்றவர்களுக்கு நீ ஜெபம் பண்ணு, உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக ஒரு ஊழியன் அல்லது ஒரு சீசன் 12வது வசனமும் 13வது வசனத்தை வாசிங்களேன். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும், ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அதை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால், ஒரு வீட்டுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்ல போனால், ஒரு நபரை நீங்க சந்திச்சீங்கன்னா வாழ்த்துங்கள். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? போனோம்னா உனக்கு கட்டு இருக்குது, உன் வீட்டுல பிசாசு இருக்குது, உன் வீட்டுல சாபம் இருக்குது. பயமுறுத்த சொல்லல. எந்த சுவிசேஷம் இது? சுவிசேஷம் என்பது ஒருத்தருக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். அவங்க கட்டுக்குள்ள இருக்கிறாங்க தான், பிசாசின் பிடியில் இருப்பாங்க தான், தரித்திரத்தில் இருப்பாங்க தான், வியாதியில் இருப்பாங்க தான். அவங்க சோர்ந்து போய் தொய்ந்து போய் சிதறுண்டவர்களாய் அவங்க ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. அவங்கள போய் திரும்ப வேதனைப்படுத்துறதுக்கு உன்னை ஆண்டவர் அனுப்பல. நீ அங்க போய் அவர்களை வாழ்த்துங்கள். நீ நல்லா இருப்பீங்கம்மா, உங்களுக்கு விடுதலை நடக்கும், கவலைப்படாதீங்க, ஆறுதலை சொல்லுங்க. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் நம்ம என்னமோ பரிசுத்தவான்கள் மாதிரியும் அவங்க என்னமோ பாவிகள் மாதிரியும் அவங்கள பார்த்தாலே வித்தியாசமா நிக்கிறது, அவர்களை பார்த்தா ஒதுங்கி போகிறது. வீட்டுக்குள்ள போனோம்னா அது இருக்குது இது இருக்குது, இந்த ஹீரோயிசம் காமிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. அந்த வீட்டுக்குள்ள போய் அவர்களை வாழ்த்துறதுக்கு தான் அழைச்சாரு. சுவிசேஷம் என்பது எப்பேற்பட்ட குடிசையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனமானவர்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அங்கே போய் நீ அவர்களை வாழ்த்துங்கள். உன்னுடைய வாழ்த்துதலுடைய சத்தம் அவனை ஆறுதல் படுத்தும். அவனை ஆறுதல் படுத்தும் போது நீ சொல்லுகிற சுவிசேஷத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுவான். நீ முதலே ரிஜெக்ட் பண்ணி அவனை ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க சுவிசேஷத்தை சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? எனக்கு அருமையானவர்களே, சுவிசேஷம் என்பது அது ஒரு சமாதானத்தின் சுவிசேஷம். ஆண்டவர் ரத்தத்தையே கொடுத்து விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாரு. அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நீ தடையா இருக்காது. உன் நிமித்தமாய் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்கு நீ தடையா இருக்காது. கிருபை பொருந்தின வார்த்தைகள் உன் வாயில வரணும். தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு தெரியுங்களா? எதிர்பேசுகிறவர்கள் அந்த பிசாசின் பிடியிலிருந்து மயக்கம் தெளிந்து வருகிறதுக்கு நீ சாந்தத்தோடு உபதேசம் பண்ணுன்னு சொல்றாரு.
ஆர்கியூமெண்ட் பண்ணாத, அவர்களை குற்றப்படுத்தாதீங்க. ஒருவேளை அவர்கள் எதை தெய்வமாய் வணங்குகிறார்களோ அதன் மேல 100% ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க நம்மளை விட. அப்ப அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கிற விஷயத்த நீங்க போய் பிசாசு அப்படின்னீங்கன்னா கோபம் வராம இருக்கும்? அப்படி சொல்றதுக்கு உன்னை கூப்பிடல ஆண்டவர். அவனை வாழ்த்து, அவனை ஆறுதல் படுத்து, உன்னுடைய ஆண்டவர் யார் என்பதை நீ தெளிவுபடுத்து, உனக்குள் இருக்கிற அந்த சமாதானத்தை குறித்து பேசு. நீ பேசும்போது ஆவியானவர் அங்கே கிரியை செய்வார், அந்த இடத்துல விடுதலை நடக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு வீட்டுக்கு போகும்போது தேவையில்லாம குற்றப்படுத்தாதீங்க, தேவையில்லாம குற்றவாளி கூண்டலை நிறுத்தாதீங்க, வாழ்த்துங்கள். ஒருத்தர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு 2 தடவை நீங்க விசாரிச்சு பாருங்களேன். 3ஆவது தடவை அவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதனோடு மனிதனாய் பழகிறதுக்கு தயாராகிக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறாங்க தெரியுங்களா? நம்ம என்னமோ பரிசுத்தவான்கள் மாதிரியும், உலகத்துல குடியிருக்கிறவங்க எல்லாம் பாவிகள் மாதிரியும், நம்ம அப்படியே பரிசுத்தமாவே போயிட்டு பரிசுத்தமா யாருகிட்டையும் பேசாம இப்படி இருக்க சொல்லல ஆண்டவர். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேணும், ஆனா அவர்களை நேசிக்கணும்னு சொல்றாரு. ஆண்டவர் சமாரிய ஸ்திரீட்ட போய் பேசினாரு, சகேயுடைய வீட்டுல போய் பேசினாரு. பாவியான மனுஷி அவருடைய பாதத்தை கழுவுறதுக்கு அவர் இடம் கொடுத்தாரு. ஆனா நீங்க பரிசுத்தவான்கள் மாதிரி நடந்தா அது சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷம் என்பது ஒரு அடிமையை போல, ஒரு ஊழியக்காரனை போல இறங்கி போய் செய்கிறது தான் சுவிசேஷம். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அடுத்தது சுவிசேஷத்தினுடைய பாகம் எப்படி இருக்க வேண்டும்? 14வது வசனம். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும், யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும், உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால், அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்க. என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்படியே நேசிச்சு உங்க சுவிசேஷத்தை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்க பேசாம உதறிட்டு வந்துருங்கன்னு தான் சொல்றாரு. நிர்பந்தப்படுத்தாத, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க சொல்றத அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு நிர்பந்தப்படுத்தாதீங்க. ஏன்னா ரட்சிப்பு என்பது நம்முடைய வேலை அல்ல, ஆவியானவர் அங்கு கிரியை செய்ய வேண்டும். அப்போ ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளனா அங்க தூசி உதறிட்டு வந்துரு. வீட்டுக்கு வந்து அவனுக்காக முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணு, அவனுக்காக பாரத்தோட நீ ஜெபம் பண்ணு. தேவையில்லாம அவனை போன் பண்ணி பேசி டார்ச்சர் பண்ணாதீங்க. ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுங்க. நீங்க போன் பண்ணி டார்ச்சர் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்து உங்க போன் வந்தா அவங்க எடுக்க மாட்டாங்க. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வெளியே போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். இது அல்ல சுவிசேஷம். ஏற்றுக்கொள்ளலையா? சந்தோஷம், பரவாயில்ல, அவங்கள வாழ்த்திட்டு வந்துருங்க, கால் தூசி உதறிட்டு வந்துருங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்காக திறப்புல நின்று நீ ஜெபம் பண்ணு, அவனுக்காக அவனுடைய மயக்கம் தெளிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதுதான் சுவிசேஷம். போனோம்னா அவர்கள் நியாயம் தீர்க்கிறது, அப்புறம் ஆண்டவனை சபிச்சிருவார், நீ நரகத்துக்கு போயிடுவ, அது அல்ல சுவிசேஷம். அவனை பரலோகத்துக்கு கொண்டு வரது சொல்றதுதான் சுவிசேஷம். எச்சரிப்பு கொடுக்கணும், தப்பு இல்லை. ஆனால் அவனை தேவனை விட்டு விலகிற மாதிரியான காரியங்களை நீங்க செய்யாதீங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்தை கொண்டு போங்க. அதுதான் சுவிசேஷத்தினுடைய ஒரு பாகம். அடுத்தது வாசிங்க, 16வது வசனமும் 17வது வசனமும். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல சுவிசேஷம் என்பது ஆடுகள் ஓநாய்களுக்குள்ள போகிற மாதிரி அர்த்தம். இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல் வினாவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல் கபடற்றவர்களாயும் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். போதும். சுவிசேஷத்தை நீங்க சொல்ல போகும்போது அது அந்த பிக்சர் ஆண்டவர் எப்படி காமிக்கிறாருன்னா, ஒரு 100 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டிக்குள்ள ஒரு ஓனாய் உள்ள போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆடுகளையாவது கடிச்சு கொதறிடும். சாப்பிடுறதுலயே எல்லாத்தையும் கடிக்கும். அப்போ ஒரு ஓனாய் வந்தாலே 100 ஆடுகள் அதுக்கு முன்னாடி நிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சுவிசேஷத்தை எப்படி தெரியுங்களா சொல்றாரு? ஆடு ஓனாய் கூட்டத்துக்குள்ள போகுதாமா. எப்படி இருக்கும்? எனக்கு அருமையானவர்களே, சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீ எடுத்துட்டு போகும்போது உன்னை சுற்றிலும் ஓநாய்கள் இருக்கும், உன்னை சுற்றிலும் உன்னை பீறுவதற்கு அது ஆயத்தமா இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஆனாலும் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். ஆனா அந்த நேரத்துல எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா, சர்ப்பங்களை போல் வினவுள்ளவர்களாயும் புறாக்களை போல் கபடற்றவர்களாயும் இருங்கள். அப்போ இந்த சமுதாயத்துல இந்த கால சூழ்நிலைகள்ல என்ன நடக்கிறது, சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, எப்படி நாம் சுவிசேஷத்தை கொண்டு போகணும், என்ன செய்ய வேண்டும், எல்லாம் நிதானிச்சு ஓநாய்க்கு வழிவிடக்கூடாது. ஓநாய் தந்திரம் உள்ளதுதான், ஆனால் ஓநாயினுடைய தந்திரத்தை வெளிப்படுத்துகிற தேவன் உனக்குள்ள இருக்கிறார். அப்போ ஓனாய் எங்கெல்லாம் தந்திரமா இருக்குதோ அந்த இடத்துல ஞானமாய் நடந்து கொள்ளும்படியாய் ஒரு விவேகம் நமக்கு வேண்டும். சும்மா தெரு பிரசங்கம் பண்ண போறேன், சும்மா நான் ஊர்வலம் போறேன், அது அல்ல. ஆண்டவர் சொன்னா செய்யுங்க, ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பார்.
அவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லாம, ஆண்டவர் ஏவாம, நம்முடைய சுய பலத்துல நிறைய காரியங்களை செஞ்சு இன்னைக்கு பல ஊழியங்கள் தடைபட்டு கிடக்கிறது. ஆனா நீ ஆண்டவருடைய சித்தத்தோட சரியாக நீ ஊழியம் செஞ்சா ஓநாயே உன் பின்னாடி வரும் என்பதுல சந்தேகம் கிடையாது. அப்போ ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போலதான் சுவிசேஷம். நீ சர்ப்பங்களை போல் வினவுள்ளவர்களா இருக்கணும், புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருக்கணும். ஒரேடியா ரொம்ப ஷார்ப்பா இருந்துடாதீங்க, ஒரேடியா ஏமாளி மாதிரி இருந்துடாதீங்க. தேவையான இடத்துல ஷார்ப்பாவும் இருக்கணும், தேவையான இடத்துல ஒரு கபடம் இல்லாத புறாவை போலவும் நீங்கள் இருக்க வேண்டும். அப்புறம் சொல்றாரு, மனிதர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். எல்லா மனுஷர்களையும் நம்பிடாதீங்க, எல்லா மனுஷர்கள் மேல விசுவாசம் வச்சிடாதீங்க. எல்லா மனுஷர்களும் சப்போர்ட் பண்றாங்களே, அதை பேசுறாங்களே என்று சொல்லி மனிதர்கள் மேல உங்களுடைய நம்பிக்கை கொண்டு போயிடாதீங்க. மனிதர்கள் மேல நீங்க எப்பொழுதும் எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, சுவிசேஷம் என்பது ஆண்டவரை மட்டுமே நம்பி போகிறதே ஒழிய மனிதர்களை நம்பி அல்ல. யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும், யார் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன் என்று சொன்னாலும் அவர்கள் சொல்லுகிறதை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஆனா உங்களுடைய விசுவாசம் சர்வ வல்லமை உள்ள தேவன் மேல இருக்கணுமே ஒழிய எந்த மனுஷனையும் நம்பாதே என்று சொல்லி ஆவியானவர் எச்சரிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்துல நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக ஊழியத்துக்கு போகிறவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, ஏதாவது பிரச்சனை வரும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். எப்படி ரெண்டாவது அடுத்தது சுவிசேஷத்துல எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி சொல்லுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுவிசேஷத்துக்கு ட்ரைனிங் தேவையில்லை. ஏன்னா நீங்க பேசுகிறது இல்ல, நீங்க போய் அங்க நின்னா போதும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக இடத்துல நான் அதை அனுபவித்திருக்கிறேன். எந்த ட்ரைனிங்கும் நமக்கு தேவை கிடையாது, எந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க அங்க போய் நின்னா அந்த நேரத்துல நீங்களா பேச ஆரம்பிப்பீங்க. அன்னைக்கு அப்போ உங்களுடைய மூளை அறிவில எதெல்லாம் சொல்றாரோ நீங்க பேசுனீங்கன்னா அது அவர்களுக்கு தேவையான வார்த்தையா இருக்கும். அப்போ அங்க பேசுகிறது இங்க சொல்றாரு, நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். அப்போ ஊழியத்தை செய்யறதே அவர்தான். அவருக்கு என்ன வேணும் தெரியுங்களா? அவருக்கு ஒரு பாடி வேணும், அவருக்கு ஒரு வாய் வேணும், அவருக்கு ஒரு கை வேணும், அவருக்கு ஒரு கால் வேணும். அதுக்கு தான் உங்களை இவ்வளவு தூரம் பேசுறாரு ஒழிய நீங்க போய் அங்க எதையும் பேசுறது கிடையாது. இதுக்கு நீங்க ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரே நான் போறேன், நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னா, நீ போய் நிற்கும் போது உனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேச ஆரம்பித்து விடுவார். நீங்க ஒரு 2 தடவை அதை செக் பண்ணி பாருங்களேன். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவங்க ஆப்போசிட் சொல்லுவாங்க, ரொம்ப ஆறுதலா இருந்துச்சுன்னு. நீங்களே நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், ஆனா உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் அங்கே கிரியை செய்வார். அப்ப பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சீசர்கள்ட்ட சொல்றாரு. அப்போ அறுப்பு மிகுந்து இருக்குது, வேலையாட்கள் ரொம்ப கம்மி. நான் போற ஆண்டவரேன்னா இதெல்லாம் உங்களுடைய மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ ஊழியங்கள் வந்துருச்சு, அவர்கள் எல்லாம் இந்த சிஸ்டத்தை விட்டு மாறி செஞ்சுட்டாங்க. நீங்க அப்படி செய்யறதுக்காக அல்ல ஆண்டவர் உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். நீ வசனம் என்ன சொல்லுகிறதோ, தேவன் என்ன விரும்புகிறாரோ, அதுபோல எஜமானுக்கு பின்னாடி, ஒரு குருவுக்கு பின்னாடி போகிற சிஷியனை போல ஊழியம் செய்வதற்காக தான் உங்களை அழைக்கிறார். அப்பதான ஒரு எழுப்புதல் தேசத்துக்குள்ள வருமே ஒழிய வேற எழுப்புதல் வராது. சரி, இப்போ இதெல்லாம் சொல்லுகிறார். அடுத்தது, ஊழியத்துல நீங்க இப்படி எல்லாம் போய் ஊழியம் செஞ்சீங்கன்னா என்னவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். வாசிங்க 22வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்படி நீங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு செய்யும் போது என்னவெல்லாம் ரிசல்ட் உங்களுக்கு வரும், என்னவெல்லாம் அதனுடைய ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, எல்லாராலையும் பகைக்கப்படுவீர்கள். யாரும் உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கிறிஸ்தவர்களே சில நேரத்தில் உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, குடும்பத்தார் சில நேரத்தில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவரே சொல்லிட்டாரு, எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவருக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா பகைக்கப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். முதலாவது. அடுத்து 25லிருந்து 28 வரைக்கும் வாசிங்க வேகமாக. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானி போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானியே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருள். போதும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிசாசுன்னு சொல்லிடுவாங்க, உங்களை பிசாசு பிடிச்சவன் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆண்டவரே அப்படிதான் சொன்னாங்க, உங்களையும் அப்படி சொல்லுவார்கள். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள் அவர்களுக்கு. அடுத்தது வாசிங்க 30வது வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நரி வந்தாலும் சரி, எல்லாரும் எதிர்த்து வந்தாலும் சரி, அவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய தலைமயிரில் ஒண்ணு கூட கீழே விழுகாது.
அடுத்து வாசிங்க 36வது வசனம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டு. ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்க வீட்டார் தான் உங்களுக்கு சத்துருவா இருப்பாங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாருங்க, ஒரு வீட்டார் தான் சத்துரு. அதுக்கு முன்னாடி வசனத்தை பாத்தீங்கன்னா மாமியாருக்கு, மருமகளுக்கு, தகப்பனுக்கு, பிள்ளைக்கு எல்லாத்துக்குள்ளயும் பகை உண்டாகும். எப்படி உண்டாகும்? நீ சுவிசேஷத்திற்காய் ஒப்பு கொடுக்கும் போது, சுவிசேஷத்திற்காய் நீ பிரித்தெடுக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரிவினை நடந்துரும். அங்க உள்ளுக்குள்ளேயே குழப்பம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் அவங்க மேல அன்பு வைக்காம இந்த சுவிசேஷத்திற்காய் நீ வந்தா நீதான் சீசனை ஒழிய அவர்களுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு காலதாமதப்படுத்தி கொண்டிருந்தால் நீ சீசனா இருக்க முடியாது. நேற்றைக்கு நம்ம சிந்தித்தோம் அல்லவா? வலையை தூக்கி வீசிட்டு நீ வர்றதுக்கு தயாரா இருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த வலையே உனக்கு வலையா மாறிடும். பலரும் அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட வர முடியாது. இன்னைக்கு ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியம் உனக்கு நடக்கும் என்று சொல்லுகிறார். அடுத்தது 37, 38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் அவரை பின்பற்றி வரணும். அப்போ ஊழியம் என்றால் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்க சகிக்க வேண்டியது வரும். முதலே சொல்லிட்டாரு, இதுதான் இருக்கும்பா, இப்படித்தான் நீ இந்த ஊழியத்தை செய்யணும், இதை நீ செஞ்சு நீ என்கிட்ட வரணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நெருக்கங்களுக்குள்ளதான் அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். யோசுவா பயந்து போகும்போது யோசுவாட்ட சொல்றாரு, பலங்கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதேன்னு சொல்லிட்டு பலப்படுத்துகிறாரு. உன்னை பற்றின பயத்தை ஜனங்களுக்குள்ள உண்டாக்கிடுவேன்னு சொல்றாரு. எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் ரியாக்ஷன் இருக்கும். ஆனா உன் தலைமயிரில் ஒன்ன கூட கீழே விடுறதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார். ஒரு நரியும் அவருடைய அனுமதி இல்லாமல் உன்னை தொட முடியாது. நரி கூட்டத்துக்குள்ளதான் நீ போவ, ஆனா உன்னை தொட முடியாது. காரணம், உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். அதுதான் ஓசியார் சொல்றாரு. மீண்டும் அதை வாசிக்க போறோம். அடுத்து அதுக்கு முன்பாக 32வது வசனம் 33வது வசனத்தை வாசிங்களேன். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதா முன்பாக என்ன பண்ணுவேன்? அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, மனுஷர் முன்பாய் மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். நானும் மறுதலிப்பேன். கடைசி ஆண்டவர் சொல்றாரு, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. என்ன பண்ணணும், என்ன பண்ண, என்ன ரியாக்ஷன் வரும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல. இனி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சு நீங்க சொல்லக்கூடாது. வசனமே சொல்லிருச்சு. இதற்கு ஒப்பு கொடுத்து நான் சிலுவை எடுத்துட்டு வர்றதுக்கு தயார் ஆண்டவரேன்னு நீ சொன்னேன்னா நீதான் சிசி, நீதான் சீசன். அவன் தான் சீசனா இருக்க முடியும் ஒழிய மற்றவர்கள் எல்லாம் இந்த வேலைக்கு உதவாதவர்கள், ஊழியத்திற்கு தகுதி இல்லாதவர்கள். ஆனா அப்படி நீ வந்து மனுஷர்களுக்கு முன்பாய் நீ அறிக்கை பண்றதுக்கு நீ தயார்னா அவர் பிதாவின் முன்பாய் அறிக்கை பண்றதுக்கு அவரும் தயாராக இருக்கிறார். நீங்க தனியா போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அங்க ஓசியா சரி ஆகாயில சொல்றாரு, வாசிங்க. அதனுடைய 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களும் 5வது வசனம் வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, இல்ல சாரி, அந்த 4வது வசனத்துடைய கடைசி பகுதி, வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவும் பண்ணிட்டு நான் கூடவே தான் இருக்கேன்றாரு. அடுத்த வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். வந்து போறதில்ல, நிலையாக. அதுதான் 50வது நாள்ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நடந்துச்சு. பேதுரு அது வரைக்கும் பயந்துட்டு தான் இருந்தான். ஆனால் அவர் நிலை கொள்ள தொடங்கின உடனே வைராகியமா எழுந்து பிரசங்கம் பண்ண தொடங்கினா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை பெருக தொடங்குச்சு, எழுப்புதல் தொடங்கி விட்டது. அவனுக்குள்ளே ஆவியானவர் நிலை கொண்டிருந்ததுனால தைரியமாய் பிரசங்கித்தார்கள். சிறைச்சாலைக்கு பயப்படல, மரணத்துக்கு பயப்படல. அப்படிப்பட்டவர்கள் தான் சீசர். இன்னைக்கு சீசனா இருக்க உனக்கு விருப்பமா? நீ விசுவாசியாவே இருந்துட்டு போல நீங்க நினைக்கிறீங்களா? விசுவாசி ஆண்டவருக்கு தேவையில்லை. விசுவாசிகளால ஊழியம் செய்ய முடியாது. அல்லது நிறைய பேர் வந்து இயேசுவை ஹீரோவா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபேன்ஸ், ரசிகர்கள் ஆண்டவருக்கு வேண்டாம், விசுவாசிகளும் ஆண்டவருக்கு வேண்டாம். சீசன் தான் ஆண்டவருக்கு வேணும். நீ ஆண்டவரை ரசிச்சுட்டே இரு, உன்னை வச்சு ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ விசுவாசியா இரு, பிசாசு கூட விசுவாசிக்குது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நீ சீசன் ஆகிறதுக்கு தயார்னா உன்னை வைத்து ஒரு எழுப்புதல் பண்ணுவதற்கு ஆண்டவர் தயாரா இருக்கிறார்.
தனியா உன்னை விடுறது இல்ல, உன் தலைமையில ஒண்ணு கூட கீழே விழுகாது, உன்னோடு கூட நான் இருப்பேன் அப்படின்றார். இம்மானுவேலாய் கூட இருப்பார். இரண்டாவது, அவருடைய ஆவியானவர் உனக்குள்ளே நிலை கொண்டு இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உன்னோடு கூட இருப்பார். ஒரு நாள் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நீங்க தயாரா? இப்படி சீசன் ஆகிறதுக்கு நீங்க தயாரா? அப்படி நீங்க தயார் என்றால் 2 வசனத்தை மாத்திரம் வாசிச்சு முடிக்கிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி சீசனாய் ஊழியத்துக்கு நீ இறங்கினால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். அதுதான் எழுப்புதல். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தால், நீ சீசன் ஆகிறதுக்கு தயாரா இருந்தால், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க தயார்னா, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், உனக்குள்ளே நிலை கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, நான் அசைக்க போகிறேன் வானத்தையும் பூமியையும். நீ எழும்பும் போது அசை உண்டாகும். அதுதான் எழுப்புதல். அடுத்த வசனத்தை வாசிங்க. சகல ஜாதிகளை அசையப்படும். இதுவரைக்கும் அசையாதிருந்தவர்கள் நீ எழும்பும் போது அசைக்கப்படுவார்கள். இதுவரைக்கும் கடினமாயிருந்தவர்கள் அசைக்கப்பட போகிறார்கள். இதுவரைக்கும் அசையாத மனிதர்கள், இதுவரைக்கும் அசையாத பட்டணங்கள், இதுவரைக்கும் அசையாத கிராமங்கள், இதுவரைக்கும் அசையாத மாவட்டங்கள், இதுவரைக்கும் அசையாத தேசங்கள் உன்னிமித்தமாய் அசைக்கப்பட போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எழும்பணும். நீ எழும்பினால் வானத்தையும் பூமியை அசைக்க போகிற, சமுத்திரத்தை அசைக்க போகிற, ஆண்டவர் ஜனங்களை அசைக்க போகிற, அசைவு உண்டாக போகிறது. அசைவு உண்டானாலே எழுப்புதல் தொடங்கி விட்டது என்று சொல்லி அர்த்தம். கருமையான தேவ பிள்ளைகளே, தயாரா நீங்க? உங்களை கொண்டு அதை செய்ய போறார் ஆண்டவர். தயாரா நீங்க? ஆண்டவரே, ஒரு அசைவை நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே, நான் கொஞ்சம் சமர்ப்பணம் பண்ணி வந்தா போதும், நீங்களே எல்லாத்தையும் செய்றீங்க ஆண்டவரே, நான் வர்ற ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஆயத்தமா இருந்தால் அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி வாசிங்க. 7வது வசனம். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். இது இயேசுவினுடைய வருகை குறித்து அந்த தீர்க்க தரிசனம். இன்னைக்கு எழுப்புதலோடு சம்பந்தப்படுத்தி சொல்றேன். நீங்க எழுப்பினால், நீ சீசனா இருக்கிறதுக்கு தயாரா இருந்தால், ஆண்டவர் உனக்குள்ளே இருப்பார். ஆவியானவர் உனக்குள்ளே நிலை கொண்டு இருப்பார். உன் தலைமயிரில் ஒண்ணு கூட கீழே விழுகாது. அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். நீ சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுவார். ஜாதிகளை அசைய பண்ணுவார். நீ சாதாரண நபராக தான் இருப்பீங்க. படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, வேத அறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சுவிசேஷத்தை மட்டும் நீ எடுத்துட்டு போகும்போது ஒரு அசைவு உண்டாகும். அந்த அசைவு உண்டாகும் போது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட ஒரு மேசியா வருவார். அல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமியினுடைய காரியங்கள் முடிய போகிறது. அவர் சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுகிறார். அவர் எப்படியாவது வரணும்னு ஆசைப்படுகிறார். ஆனா அதற்கு முன்னாடி ஒரு அசைவை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அசைவு உன்னை கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, என் நிமித்தமாய் உம்முடைய வருகை தடைபட வேண்டாம் ஆண்டவரே. என் நிமித்தமாய் ஒரு எழுப்புதல் தடைபட வேண்டாம் ஆண்டவரே. அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவரே, நான் வேலை செஞ்சுட்டாலும் பரவாயில்ல, நான் வீட்டுல மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு நான் ஜாக்கிரதை உள்ளவளா இருப்பேன் ஆண்டவரே. ஆத்ம பாரம் உள்ளவளா இருப்பேன் ஆண்டவரே. ஆத்ம பாரம் உள்ள மனுஷனா இருப்பேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு வேண்டும். அல்லது ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று பாரப்படுகிறவர்கள், இனி நான் யோசிக்க மாட்டேன் ஆண்டவரே, இனி ஒரு சைன் எனக்கு வேண்டாம், இனி ஒரு அடையாளம் எனக்கு வேண்டாம், இதோ வருகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்கள் முன்பாக தேசத்தை அசைக்கும்படியாய் ஆவியானவர் புறப்பட போகிறார். அப்படிப்பட்டவர்கள் முன்பாக எழுப்புதலை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்டவர்களுக்காக அவர்கள் ஆயத்தப்படுத்தின ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகும்படியாய் அவர் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. எனக்கு அருமையானவர்களே, எல்லார் கண்களை மூடலாமா? எல்லார் கண்களை மூடலாமா? நீங்க நிக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுல உங்க கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சுவிசேஷம் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவை பற்றி நான் செய்தான் சுவிசேஷம். ஆண்டவரே, அந்த சுவிசேஷத்தை நான் அடக்கி வச்சுட்டேனே ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் எனக்கு கொடுத்துட்டு நான் வெட்டாம இருந்துட்டேனே ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் மரிச்சிட்டாங்களே ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் ஜனங்களை பார்த்த உடனே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறுண்டவர்களா இருந்தாங்க. அவர்கள் மேல் மனதுருகினார்.
இன்னைக்கு நீங்க மனதுருகிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன். ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுக்கும் போது இந்த தேசம் அசைய போகிறது. நீ ஒப்பு கொடுக்கும் போதே ஆண்டவர் உனக்காக செயல்பட போகிறார். எத்தனை பேர் முழு நேர அழைப்பு உள்ளவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பாரப்படுத்தும் போது, ஆண்டவரே இனியும் எனக்கு ஒரு சைன் வேண்டாப்பா, ஆண்டவரே உம்முடைய வேலையினுடைய நிர்பந்தம் என் மேல இருக்கிறது, என்னுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ஆண்டவரே என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சமர்ப்பிக்கலாமா? ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டும் எத்தனை பேர், இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டும் எத்தனை பேர், மெய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மை நாடி ஓடுகின்றாயோ, மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறாய் பாவ புல்வெளியில், மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறாய் பாவ புல்வெளியில், மேன்மை இயேசுவை அறிந்த நீயும் மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ, மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆவியானவர் உன்னோடு பேசுகிற சத்தம் கேட்கிறதா? உனக்காக நான் மரிச்சிருக்கிறேன். இயேசு நான் என்ன விலைன்னு கேட்கிற அநேகர் உன்னை சுத்தி இருக்கிறாங்க. நீ ஆண்டவரை அறிஞ்சிட்டு அறிவிக்காமல் இருக்கிறது உண்மையில் விழுந்த குற்றம். ஜீவ அப்பத்தை உனக்குள்ளே வைத்துக் கொண்டு அதை பரிமாறாமல் இருப்பது உண்மையில் இருக்கிற குற்றம். உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், எனக்காக நீ என்ன செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு இந்த ஜெபத்தை முடிக்க நீ போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நீ பதில் சொல்லிவிட்டு தான் நீ போக வேண்டும். ஒண்ணு, ஆண்டவரே இனி உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன்னு சொல்லி நீ சமர்ப்பித்துட்டு போகலாம். இல்ல, அவரை மீண்டுமாய் சங்கடப்படுத்தி அவரை அசட்டை பண்ணிட்டு கூட நீ போகலாம். உனக்கு சர்வ சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் ஒன்று நினைத்துக்கொள், நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள் இல்ல. இன்னைக்கு உன்னை பார்த்து கதறி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் நாளைக்கு நியாயாதிபதியாய் இதை கேள்வியாய் உங்ககிட்ட கேட்க போற. அன்னைக்கு நீ பதில் சொல்வதற்கு நீ ஆயத்தமாய்க்கொள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசியே, ஊழியர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சுவிசேஷம் என்பது உன்னுடைய உயிர் மூச்சா இருக்கட்டும். இன்று முதல் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு நீ ஆயத்தமாய்க்கொள். ஊழிய அழைப்புள்ளவர்கள் ஊழியத்திற்கு என்று உறுதிப்படுத்தினால் இறங்கி ஊழியத்தை செய்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறீர்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, உண்மையிலே உங்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற யாராவது இன்றைக்கு இதை கேட்டுக் கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அவர்களை தொடுவீராக ஆண்டவரே, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உங்களுடைய சீசர்களை எப்படி நீர் பலப்படுத்தி அனுப்பினீரோ, இன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறதையும் அந்த வல்லமை அவர்களுக்குள் இருக்கிறதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்களாக ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அசைக்க போகிறீர் ஆண்டவரே, ஜனங்களை அசைக்க போகிறீர் ஆண்டவரே. அந்த அசைவுல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு பங்காய் நிற்க போகிறார்கள் ஆண்டவரே.
எழுப்புதல் வீரர்களை நீர் எழுப்பினதற்காய் நன்றி. சீஷர்களை எழுப்பினதற்காய் நன்றி. உம்மை போல ஊழியம் செய்கிறவர்களை எழுப்பினதற்காய் நன்றி ஆண்டவரே. இப்படி வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.